நிர்மலா, எங்க போயிருந்த? காலையில இருந்து உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் இப்ப வந்துட்டேன்ல. என்ன விஷயம்? நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நிர்மலா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன முடிவு எடுத்திருக்க? எந்த முடிவை பத்தி கேக்குறீங்க? அதான் நேத்து ராத்திரி நம்ம பேசிட்டு இருந்தோமே, சௌமியா விஷயமா. அதான் முடிவு பண்ணியாச்சே. நம்ம பொண்ணு எப்படியும் போய் ஆகணும். அவளும் போகத்தான் போறா. ஆனா நீங்க நினைக்கிற இடத்துக்கு அவ போக மாட்டா. புகுந்த வீட்டுக்கு தான் போக போறா. நான் அவளை அனுப்பி வைப்பேன். முழு பைத்தியமாவே ஆயிட்டியா? மூளை கெட்டு போச்சாடி உனக்கு? இப்பதான் என் மூளை வேலை செய்யுதுங்க. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் என்னோட பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போவா. மணப்பெண் கோலத்துல நான் என் பொண்ணை பாப்பேன். முடிஞ்சா அவளுடைய தகப்பனா நீங்க அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. இல்லைன்னா நானே எல்லா சம்பிரதாயங்களையும் முடிச்சிருக்கேன். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க நினைச்சாலும் முடியாது. இவளுக்கு புத்தி கெட்டு போச்சுமா. இந்த ஊர்க்காரங்க மாதிரி இவளும் ரொம்ப திமிரா பேசுறா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ற. போதும் மகேந்திரா, இந்த விஷயத்துல நாம தாமதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நிர்மலா ஏதாவது ஏடா கூடமா செஞ்சுட்டானா அப்புறம் நாம தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதனால நீ முதல்ல என்ன செய்யணுமோ அதை செய்ய. என்ன செய்யணும்னு தெரியும்ல. நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாம் ரொம்ப சுலபமா நடந்துடும் நினைச்சேன். ஆனா இப்போ வேற வழியை கையாள வேண்டியதுதான். என்னம்மா நிர்மலா, என்ன தேடிட்டு இருக்க? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு அவசரமா என்ன தேடிட்டு இருக்க? நீ அந்த அருணை பார்க்க போன இல்லம்மா, என்னாச்சு? அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, சௌமியா அவளோட புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாமா நானே அவளை காப்பாத்துறது? சரி, அப்ப அருண் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? பார்த்து சூடா இருக்கு. சூடா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமாக்கா, உன்ன மாதிரி யாருமே பாயசம் பண்ண மாட்டாங்க. என்ன தங்கச்சினா, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? இன்னும் 2 நாள்ல நீ வேற வீட்டுக்கு போயிடுவேன். இந்த 2 நாள் நீ நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆனா நான் என்னடா உன்னையே வேலை வாங்கிட்டு இருக்கேன். நான் இப்ப போயிட்டா எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு என் கையால செஞ்சு கொடுத்தாதான் பிடிக்கும். அதனால என் தங்கச்சிக்கு இதை கூட செய்ய மாட்டேனா? பாத்து. இட்ஸ் அமேசிங் அக்கா. மம்மி வந்துட்டாங்களா? நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அம்மா வந்திருப்பாங்க. அப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன். கல்யாண ஏற்பாடுகளை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்றேன். இல்லைன்னா எல்லா வேலையும் அவங்களே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, பாயசம் சாப்பிடலையா? ரொம்ப சூடா இருக்குக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்து சாப்பிடுறேன்.
ரொம்ப சூடா இருக்கு. அப்புறம் வந்து சாப்பிடுறேன். சரி, நானும் உன் கூட வரேன். சரி வாங்க. அம்மா தாயே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உன் கருணையே கொண்டு. அம்மா, எனக்கு என்னவோ அந்த பையனை பார்க்க நல்ல பையனா தான் தெரியறான். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் இருந்தா ஏன் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமைஞ்சிருமா? கடவுளோட கருணை இருக்கணும், வேற எதுவும் தேவையில்ல. ஆமாம்மா. அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. தேங்க் காட். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அருண் ரொம்ப நல்லவனா இருக்கான். அக்காவை நல்லபடியா பாத்துக்குவான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? நான் கனவுல கூட யோசிச்சு பார்க்கல. அதாவது என்னைக்காவது ஒரு நாள் என் சௌமிக்கு கல்யாணம் நடக்கும்னு. இந்த எல்லா துணிகளையும் நான் நம்மளோட சுமதிக்காக வாங்கி வச்சேன். இதுல இருக்கிற பாதி துணிகளுக்கு மேல சௌமியா தங்கச்சிக்காக டிசைன் பண்ணி வச்சிருக்கா. மம்மி, இதுல இருந்து ஒரு பெஸ்டான ட்ரெஸ் அக்காவுக்கு போட்டு விட்டு அவங்கள புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். எனக்கு எதுக்கு? எனக்கு அப்புறமா வாங்கிட்டா போச்சு. சுமதி, இது எல்லாமே உனக்காக வாங்கினது. இது நீ எனக்கு கொடுப்பியா? என்னோட காதலையே உனக்காக விட்டு கொடுத்துட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? அக்கா, இந்த உலகத்திலேயே நீங்க தான் பெஸ்டான அக்கா. சொல்ல போனா இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் சிஸ்டர். புரிஞ்சுதா? அதனால உனக்கு தான் எப்பவுமே பெஸ்டா கிடைக்கும். நானும் உனக்கு சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணணும்னு நினைக்கிறேன் சௌமியா. எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லா கேட்டுக்கோ. நேரம் வந்துடுச்சு. இன்னைக்கு ராத்திரி என்ன வந்து பாரு. நல்லா கேட்டுக்கோங்கண்ணா. என்னை சுத்தி கவசம் மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. ஷேர்வாணி கரெக்டா இருக்கணும். பைஜாமா கொஞ்சம் லூஸா இருந்தாலும் ஓகே. அப்பதான் குதிரையை விட்டு ஈஸியா இறங்க முடியும். டைட்டா இருந்தா வழிக்கு விட்டுரும்ல. ஆமா, சரி பார்த்து. சரி அருணனா, 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 நீங்க இங்க இருக்கீங்களா? நான் உங்களை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். ஏன் தேடின? அதான் நீ கேட்ட மாதிரி இந்த மாடர்ன் ட்ரெஸ் அப்பா உனக்கு வாங்கி கொடுத்துட்டாருல, அப்புறம் என்ன? இப்போ என்ன வேணும் உனக்கு? டீடைல் வேணும் உங்க கல்யாணத்தை பத்தி. அதான் அப்பா கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிக்கிறார்ல, அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோ. அந்த டீடைல் எனக்கு வேணாம். உண்மையே சொல்லுங்க, நீங்க உங்களை காதலிக்கிறீங்க தானே? நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லனாலும் எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எதுக்காக கிட்னாப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால தானே நீங்க அவங்கள தூக்கிட்டீங்க. ஏன்னா அருணனாக்கு ஒரு பொருள் பிடிச்சா அவர் அதை சொந்தமாக்கிக்காம விட மாட்டாரு. ஓ ஓ ஓ, போதும் தாயே, கொஞ்சம் நிறுத்து. வண்டி பிரேக்கே எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன் பொறுமை இல்லை உனக்கு? ரொம்ப பேசுறிய. எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். நீங்க அவங்கள லவ் தானே பண்றீங்க. இங்க பாரு, நான் உன்னோட லவ் எல்லாம் பண்ணல. உனக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே தப்பு. இங்க பாருங்கண்ணா, நீங்க என் மேல கை வச்சிருக்கீங்க. கண்டிப்பா போய் சொல்லக்கூடாது. எங்க அம்மா சொல்வாங்க, இந்த மாதிரி யாராவது கை வச்சு பேசினா உண்மைதான் பேசணும்னு சொல்வாங்க. ஐயோ, என்னடா வம்பா போச்சு. நான் ஒன்னும் அவளை காதலிக்கல. நான் அவளை லவ் பண்ணலங்கிறத உண்மை. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு சுஜி. நீ அவளை பார்க்க போறல்ல, அப்போ உனக்கே அவளை கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப கியூட்டா இன்னசென்ட்டா இருப்பா. அவளை பார்த்தாலே இந்த பொண்ணு இந்த உலகத்திலேயே பிறந்தான்ற மாதிரி தோணும்.
காதலே இல்லைன்னு சொன்னாலும் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா காதல் வந்துடும். பாத்தீங்களாண்ணா, நான் தான் சொன்னல, யூ லவ் ஹர். அண்ணா அந்த பொண்ணை காதலிக்கிறாரு.